Good afternoon everyone. So today we are going to see about fundamental rights. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது பார்ட் நம்பர் 3 இருக்குது. பகுதி 3 கீழ் அடிப்படை உரிமைகளானது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் சட்டத்தால் வழங்கப்பட்டிருக்குது. சரிங்களா? சரி, அடிப்படை உரிமைகள்லாம் என்ன? சரிங்களா? பொதுவாக ஒரு அரசாங்கத்தால் குடிமக்களுக்கு வழங்கக்கூடிய உரிமைகள் தான் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இந்த அடிப்படை உரிமைகளை வழங்கிய முதல் நபர் யார் அல்லது முதல் கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா 1215ஆம் ஆண்டு முதலாம் ஜான் அப்படிங்கிறதால இங்கிலாந்தில் வழங்கப்பட்ட முதல் பட்டயம்னா மனித உரிமையோடு தொடர்புடைய முதல் ஆவணம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1215 ஜான் 1 முதலாம் ஜான் என்று வழங்கப்பட்ட இந்த பட்டயம் தான் மனித உரிமை தொடர்பான முதல் ஆவணம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதுக்கடுத்து நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் நம்பர் 3 இருக்கக்கூடிய இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆனது இந்த மேக்னா கர்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் என்று பகுதி 3 அழைக்கப்படுது. சரிங்களா? சரி, அதன் பிறகு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதை ப்ரொவைட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. சரிங்களா? அரசியல் ஜனநாயகத்தை இது முன்னிறுத்தது மற்றும் மக்களுக்கு வழங்குது. சரி, இது என்ன மாதிரியான தன்மையில் கொண்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங், சரிங்களா, இட் இஸ் டான் ஃப்ரம் யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன். சரிங்களா? யூஎஸ்ஏனுடைய அரசியலிருந்து பெறப்பட்டது தான் இந்த அடிப்படை உரிமைகளானது. சரிங்களா? அதனுடைய ஆர்டிகிள்ஸ், அதனுடைய விதிகள் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 12 to 35. சரிங்களா? 12 to 35 ஆர்டிகிள்ஸ், 12 முதல் 35 வரலான ஆர்டிகிள்ஸை கொண்டு தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது. அதன் பிறகு 1948ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி யுனைடெட் நேஷன் அசம்பிளியால் சரிங்களா ஒரு டாக்குமெண்ட் வெளியிடப்படுது. அதுதான் சரிங்களா அடிப்படை உரிமைகளுக்கான ஒட்டுமொத்தமான உலக மக்களுக்கான அடிப்படை உரிமைகளுக்கான சாசனம் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் சரிங்களா இதை நிவர்த்தி பண்ணது, பூர்த்தி பண்ணது. சரிங்களா? அதனால் அந்த டேவானது இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு அழைக்கப்படுது. டிசம்பர் 10 அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் டே. சரிங்களா? அதை தொடர்ந்து இந்த ஐநாவால் வெளியிடப்பட்ட இந்த பட்டயமானது கிட்டத்தட்ட 500 லாங்குவேஜில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. த மோஸ்ட் டிரான்ஸ்லேட் டாக்குமெண்ட் இன் த வேர்ல்டு, மோஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் டாக்குமெண்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநாவால் வெளியிடப்பட்ட இந்த மகாசாசனமானது 500 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதை தொடர்ந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சேஃப்கார்ட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ், மனிதனுக்கான அடிப்படை உரிமைகளை, சரிங்களா, மனிதனுக்கான அடிப்படை உரிமைகளை இது வழங்குகிறது. சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சேஃப்கார்ட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ், மனிதனுக்கான உரிமைகளை இது பாதுகாக்கிறது மற்றும் வழங்குகிறது. சரிங்களா? அதை தொடர்ந்து கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் இஸ் செட் வித் தி சுப்ரீம் கோர்ட். சரிங்களா? அடிப்படை உரிமைகளுடைய பாதுகாவல் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட். சரிங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஆனது மக்களுக்கான அடிப்படை உரிமைகளுடைய பாதுகாவலாம் செயல்படுது. சரிங்களா? அதே போல் இனிஷியலி we had 7 fundamental rights but now we have 6 fundamental rights. ஆரம்பத்தில் சரிங்களா, ஆரம்பத்தில் மீன்ஸ் கிட்டத்தட்ட 1950 இந்த அரசு சட்டம் செயல்பாட்டுக்கு வந்த நாளிலிருந்து 7 இருந்தது. சரிங்களா? பிற்காலத்தில் இது 6 குறையுது. சரிங்களா? தற்போது பார்த்திங்கன்னா அட் ப்ரெசன்ட் இன்னைக்கு டேட்டில் நம்மக்கிட்ட 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் செயல்பாட்டில் இருக்குது. சரிங்களா? அதை தொடர்ந்து இட் கேன் பி இம்ப்ளிமெண்டட் பை சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட். சரிங்களா? அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பட்சத்தில் சுப்ரீம் கோர்ட்டோ அல்லது ஹை கோர்ட்டோ மட்டும்தான் இந்த உரிமைகளை செயல்படுத்தும் அதிகாரம் கொண்டது. சரிங்களா? த நெக்ஸ்ட் ஒன், இட் கேனாட் பி மாடிஃபைட் பை தி கவர்மெண்ட். சரிங்களா? அரசாங்கத்தாலோ சரிங்களா அதே போல் அரசு சட்டத்தாலோ இந்த அடிப்படை உரிமைகளை மாற்றம் செய்ய முடியுமானா முடியாது, நீட்டிக்கவும் முடியாது, மேலும் குறைக்கவும் முடியாது. இட் கேனாட் பி மாடிஃபைட். சரிங்களா? த நெக்ஸ்ட் ஒன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தொடர்பான அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சட்ட திருத்தங்கள். சரிங்களா? 1971 வரக்கூடிய 24th அமெண்ட்மெண்ட், 1971 வரக்கூடிய 24வது சட்டத்திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா ரைட் டு அமெண்ட் இட். இட் மீன்ஸ் பாராளுமன்றத்துக்கு அல்லது இந்திய அரசாங்கத்துக்கு அடிப்படை உரிமைகளை திருத்தக்கூடிய வாய்ப்பு வழங்குறாங்க இந்த வழக்கு அல்லது இந்த அமெண்ட்மெண்ட். சரிங்களா? 1971 24th அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய அரசாங்கத்துக்கு அடிப்படை உரிமைகளை திருத்தக்கூடிய வாய்ப்பை வழங்குது. சரிங்களா? இந்த அடிப்படை உரிமை தொடர்பாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு 5 வழக்குகள் இருக்கும். நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? அதில் வரக்கூடிய ஒரு ஈவெண்ட் தான் இந்த 1971 அமெண்ட்மெண்ட். சரிங்களா? இதன் மூலமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை திருத்தலாம் அப்படிங்கிறதுக்கான அதிகாரத்தை பாராளுமன்றத்துக்கு வழங்குது இது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், சரிங்களா, 1976/42nd அமெண்ட்மெண்ட், 1977 வரக்கூடிய 42வது சட்டத்தை என்ன சொல்லுதுங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிபிஎஸ்க்கும் ஒரு கேஸ் வருது அப்படின்னா அதில் டிபிஎஸ்பிக்கான கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி பெறும் அப்படின்னு சொல்லுது. அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வர்சஸ் டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. சரிங்களா? அரசுக்கு வழிகாட்டு நேர்மை கோட்பாடுக்கும் அதே போல் அடிப்படை உரிமைகளுக்கும் ஒரு வழக்கு வருது அப்படின்னா அந்த வழக்கில் சரிங்களா டிபிஎஸ்பி கேஸ் தான் வந்து ப்ரையாரிட்டி முன்னிலை பெறும் அப்படின்னு தெரிவிக்குது. சரிங்களா? அதை தொடர்ந்து 1978/44th அமெண்ட்மெண்ட், 1978 வரக்கூடிய 44வது சட்டத்தை என்ன சொல்லுதுங்க, ரிமூவல் ஆஃப் 19(1)(f), 31 ஆர்டிகல்ஸ். சரிங்களா? இந்த சட்டத்தின் கீழ்
19ல் 1F அப்படிங்கிற ஆர்டிகளும் 31வது ஆர்டிகளும் நீக்கப்பட்டு இட் இஸ் ஆடட் டு ஆர்டிகல் நம்பர் 300A. சரிங்களா, இந்த விதிகளானது நீக்கப்பட்டு இந்த விதியின் கீழ் சேர்க்கப்பட்டிருக்குது. இதுதான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது. ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமை என்பது அடிப்படை உரிமை நீக்கப்பட்டு மாறாக லீகல் ரைட்டாக 300A அப்படிங்கிற விதியின் கீழே ஆட் பண்ணுறாங்க. அதற்கான அமெண்ட்மெண்ட் தான் 1978/44 அமெண்ட்மெண்ட். சரிங்களா, அதுக்கடுத்து சில குறிப்பிட்ட விதிகளானது இந்தியர்களுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, சில குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகளுக்கான விதிகளானது சரிங்களா இந்தியர்களுக்கு மட்டுமே பொருந்தும் சொல்கிறாங்க. அந்த ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 15, 16, 19, 29 and 30 which suit only for Indians. சரிங்களா, வெளிநாட்டவர்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ இந்த விதிகள் பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதே போல் which suits also for aliens. சரிங்களா, வெளிநாட்டவருக்கும் பொருந்தக்கூடிய விதிகள் பார்த்தீங்கன்னா 14, 20, 21, 23, 25, 27, 28 இப்படிப்பட்ட விதிகளானது வெளிநாட்டவர்களும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த நெக்ஸ்ட் ஒன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தொடர்பான வழக்குகள், கேசஸ் ரிகார்டிங் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். மொத்தம் 5 இருக்குது. சரிங்களா, அதில் வரக்கூடிய முதல் வழக்கு பார்த்தீங்கன்னா சங்கரி பிரசாத் வழக்கு. 1951 வரக்கூடிய சங்கரி பிரசாத் வழக்கு. இந்த வழக்கினுடைய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் 1951 என்ன சொல்லுது அப்படின்னா டு அமன் பார்ட் 3. சரிங்களா, அடிப்படை உரிமைகளானது திருத்தத்திற்கு உட்பட்டது. இட் இஸ் சப்ஜெக்ட் டு அமன் அப்படின்னு சொல்லுது. அடிப்படை உரிமைகளை இந்த வழக்கினுடைய தீர்ப்பு பிரகாரம் மாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா, அதை தொடர்ந்து 1967 கோலக்நாத் கேஸ் ஃபைல் ஆகுது. கோலக்நாத் வழக்கு 1967. இதன் பிரகாரம் இட் இஸ் நாட் அ சப்ஜெக்ட் டு அமன் பார்ட் 3 அடிப்படை உரிமைகளானது சரிங்களா பார்ட் 3 இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை திருத்தம் செய்ய இயலாதுன்னு சொல்லுது கோலக்நாத் வழக்கு. அதை தொடர்ந்து 1971 ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு வெளியிடுது. 1971 24th அமெண்ட்மெண்ட் பிரகாரம், சட்டத்தின் பிரகாரம் சரிங்களா உச்சநீதிமன்றமானது பாராளுமன்றத்திற்கு அடிப்படை உரிமைகளை மாற்றம் செய்ய அதிகாரத்தை வழங்குது. சரிங்களா, அதை தொடர்ந்து 1973 வரக்கூடிய கேசவானந்த பாரதி வழக்கு. சரிங்களா, இதனோட தீர்ப்பு ஒரு வித்தியாசமான தீர்ப்பாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா அடிப்படை உரிமைகளை திருத்தம் செய்யலாம், ஆனால் வித்தவுட் சேஞ்சிங் த நேச்சர், அதனுடைய தன்மைகளையோ அல்லது அடிப்படை தன்மைகளையோ மாற்றாமல் திருத்தம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வழங்குது. சரிங்களா, தொடர்ந்து வரக்கூடிய கேஸ் மினர்வா மில் கேஸ். 1980 வரக்கூடிய இந்த மினர்வா மில் வழக்கானது சரிங்களா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் தென் டிபிஎஸ்பி ஆர் ஈக்குவல் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லுது. சரிங்களா, அடிப்படை உரிமைகளும் டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளும் சமமான உரிமைகளை பெறுது அப்படின்னு வழங்குது. அதே போல் 1980 பிறகு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் நாட் அ சப்ஜெக்ட் டு அமன் அப்படின்னு சொல்லுது. 1980 பிறகு இந்திய அரசாங்கத்துக்கு அடிப்படை உரிமைகளை திருத்தம் செய்யும் அதிகாரம் இல்லைன்னும் இந்த கேஸ் சொல்லுது. ஸோ இதுதான் அது தொடர்பான வழக்குகள். சரிங்களா, த நெக்ஸ்ட் திங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமையுடைய தன்மைகள். சரிங்களா, அதில் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் ரைட் ஆர் இட் இஸ் நாட் அன் அப்சல்யூட் ரைட். சரிங்களா, கட்டாயமாக அல்லது இது நிரந்தர உரிமைகள் அல்ல. சரிங்களா, எப்பொழுது வேண்டுமானாலும் அரசாங்கம் என்ன பண்ணலாம், இதை மாடிஃபை பண்ணலாம். சரிங்களா, திருத்த இயலும் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது மாற்றத்துக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதை செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி சஸ்பெண்டட் டியூரிங் எமர்ஜென்சி. சரிங்களா, அவசர கால நெருக்கடியின் பொழுது இந்த உரிமைகளை தற்காலிகமாகவோ அல்லது மாற்றத்திற்கோ சரிங்களா அரசாங்கம் உட்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது. எமர்ஜென்சி பீரியடில் சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன பண்ணலாம், அரசாங்கம் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சேஃப்கார்ட் பை சுப்ரீம் கோர்ட். உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்தால் பாதுகாக்கப்படுகிறது. அடிப்படை உரிமைகளானது உச்சநீதிமன்றத்தால் பாதுகாக்கப்படுகிறது மற்றும் வழங்கப்படுகிறது. சரிங்களா, இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் வயலன்ஸ், ஒருவேளை அடிப்படை உரிமைகள் மனிதனுடைய அடிப்படை உரிமைகளானது மீறப்படுமையானால் இந்தியாவில் சரிங்களா அந்த பாதிக்கப்பட்ட குடிமக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 226 விதியின் கீழே உயர்நீதிமன்றத்தை நாடலாம். அதே போல் 32வது விதியின் கீழே உச்சநீதிமன்றத்தை நாடலாம். சரிங்களா, அதே போல் சபார்டினேட் கோர்ட்ஸ், சார்பு நீதிமன்றங்களை நாட வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக என்ன பண்ணலாம், ஒன்று ஹைகோர்ட்டில் அப்பீல் கொடுக்கலாம் அல்லது சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் கொடுக்கலாம். சரிங்களா, அதன் மூலயமா அவங்களுடைய உரிமைகளானது பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 6 types ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரிங்களா, 6 வகையான அடிப்படை உரிமைகளை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 7 இருந்திருக்கும், தற்போது பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்குது. நீக்கப்பட்ட உரிமை பார்த்தீங்கன்னா சொத்துரிமை ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நீக்கப்பட்டது 1978 சரிங்களா 44வது சட்டத்திட்டம் மூலயமா அமெண்ட்மெண்ட் மூலயமா நீக்கப்பட்ட விதிகள் தான் 19ல் 1F அப்படிங்கிற சப்டிவிஷனும் 31 அப்படிங்கிற ஆர்டிகளும். சரிங்களா, அது போக தற்போது பார்த்தீங்கன்னா 6 உரிமைகளானது செயல்பாட்டில் இருக்குது. சரிங்களா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, தமிழில் சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 14 to 18, 14 முதல் 18 வரை.
தென் செகண்ட் ஒன் ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமைகள். சரிங்களா, அதுக்கான ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 19 to 22. சரிங்களா, அதை தொடர்ந்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ஆர்டிகல் 23 and then 24. சரிங்களா, அதே போல் நான்காவது உரிமை ரைட் டு ரிலிஜியஸ், சமய சுதந்திர உரிமை. சரிங்களா, 25 to 28, ஆர்டிகல் நம்பர் 25 to 28. தென் ஃபிஃப்த் ஒன் ரைட் டு மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினருக்கான உரிமைகள், ஆர்டிகல் 29 and then 30. சரிங்களா, அதே போல் லாஸ்ட் ஒன் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், அரசியலமைப்புக்கு தீர்வு காணும் உரிமைகள், விதி எண் 32 மட்டும். சரிங்களா, இந்த 6 உரிமைகள் தான் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. சரிங்களா, இந்த நெக்ஸ்ட் ஒன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரக்கூடிய விதிகள் 12 to 35 வரைக்கும் என்னென்ன விதிகள் என்னென்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சரிங்களா, அதில் ஆர்டிகல் நம்பர் 12 பார்த்தீங்க அப்படின்னா விதியின் 12, the term state comprises of parliament, legislature of each state and local authorities. ஸ்டேட் அப்படிங்கிற தமிழில் அரசு பற்றி சொல்லுது. அதாவது தமிழில் விதியின் 12ஆனது அரசின் வரையறை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, சரி, இந்த டேர்ம் ஸ்டேட் அப்படிங்கிறது இட் மீன்ஸ் அரசு அப்படிங்கிறது முதலாக யாரால் பயன்படுத்தப்பட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலோ மாக்கியவெல்லி அப்படிங்கிற பர்சனால் பயன்படுத்தப்பட்டது. அரசு என்ற சொல்லையோ அல்லது ஸ்டேட் என்ற சொல்லையோ முதலாக பயன்படுத்திய நபர் பார்த்தீங்கன்னா நிக்கோலோ மாக்கியவெல்லி அப்படிங்கிற பர்சன். சரிங்களா, இந்தியாவில் கான்ஸ்டியூஷனில் இந்த ஸ்டேட் அப்படிங்கிற டேர்ம் ஆனது பின்வரும் இந்த 3 அமைப்புகளை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று லோக்கல் அத்தாரிட்டிஸ், சரிங்களா, உள்ளாட்சி அதிகார அமைப்புகள். ரெண்டாவது லெஜிஸ்லேச்சர் ஆஃப் ஈச் ஸ்டேட், சட்டமன்றம் உள்ள மாநிலங்கள். சரிங்களா, மூன்றாவது பார்லிமெண்ட், பாராளுமன்றம். இந்த 3 தான், இந்த 3 செயல்பாடுகள் தான் ஸ்டேட், அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, தென் ஆர்டிகல் 13 விதியின் 13, த லா இன்கன்சிஸ்டட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரிங்களா, அதாவது அடிப்படை உரிமைகளை மீறும் சட்டங்கள் செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சட்டங்களானது ஆக்டாக மட்டும் இல்லாமல் இட் மே பி an ordinance or it may be an orders or it may be rules, it may be regulations. சரிங்களா, இந்த வகையில் வழங்கப்பட்ட அல்லது இந்த வகையில் வழங்கப்பட்ட தீர்ப்புகளானது அல்லது செயல்பாடுகளானது அடிப்படை உரிமைகளை மீறிமையானால் அதுவும் செல்லாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதுதான் த லா இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரிங்களா, இது தொடர்புடைய கேஸ் பார்த்தீங்கன்னா மினரல் மில் கேஸ், 1980 வரக்கூடிய மினரல் மில் கேஸ் ஆனது அதுதான் சொல்லுது. அடிப்படை உரிமைகளை ஒரு சட்டமோ ஒரு விதியோ ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸோ மீறுது அப்படின்னா அந்த விதிகளோ சட்டங்களோ செல்லாத அப்படின்னு அந்த வழக்கம் சொல்லுது. சரிங்களா, இந்த நெக்ஸ்ட் ஒன் அடிப்படை உரிமை வரக்கூடிய 6 வகையான உரிமைகளில் முதலாவது வரக்கூடிய பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி. சரிங்களா, சமத்துவ உரிமைகள் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா, அதுக்கான விதிகள் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 14 to 18, 14 முதல் 18 வகையான விதிகள். சரிங்களா, அதுக்கடுத்து ஆர்டிகல் நம்பர் 14, 14 என்ன சொல்லுது அப்படின்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. பொதுமக்களாகிய நாம் அல்லது இந்திய குடிமக்களாகிய நம்ம அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா சட்டம் என்பது பொதுவானது அப்படிங்கிற சொல்லுது. சரிங்களா, அதே போல் ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறத அறிமுகம் செய்த நபர் பார்த்தீங்கன்னா ஏவி டைசி அப்படிங்கிற நபர். ஏவி டைசி ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி என்ற முறையை சரிங்களா பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த நபர் அல்லது அறிமுகம் செய்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏவி டைசி அப்படிங்கிற பர்சன். சரிங்களா, இட் இஸ் ஆரிஜினேட் இன் லண்டன், இங்கிலாந்து. சரிங்களா, இந்த முறை சட்டத்தின் ஆட்சி அல்லது ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற முறை தோன்றிய நாடு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாடு. ஏவி டைசியும் இங்கிலாந்தை சார்ந்த ஒரு நபர் தான். சரிங்களா, அடுத்து பை ஆர்டிகல் 361 எக்ஸப்ஷனல் ஃபார், இது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறதுக்கு வந்து 361 விதியின் கீழே சில நபர்களுக்கு விதிவிலக்கு தராங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அண்ட் தென் கவர்னர். சரிங்களா, குடியரசுத் தலைவர் மற்றும் கவர்னர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அந்த காலத்தில் மட்டும், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு மட்டும்தான் எக்ஸப்ஷனல். இன்கேஸ் அவங்களோட பதவி முடிஞ்சு அப்படின்னா சரிங்களா இந்த விதியின் கீழே அவங்களுக்கு விதிவிலக்கு வழங்கப்பட மாட்டாது. சரிங்களா, இதுதான் 14 சொல்லுது, சட்டத்தின் அனைவரும் சமம் அப்படிங்கிறதுக்கான தகவல் இதுதான். சரிங்களா, தென் அடுத்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 15, 15வது விதி என்ன சொல்லுது அப்படின்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். சரிங்களா, ஜாதி மத இன மொழி அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது, எந்த ஒரு இந்தியரும் மற்றொரு இந்தியனை பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதை பேஸ் பண்ணியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்ட்ஸ் ஆஃப் ரேஸ், செக்ஸ் அண்ட் கேஸ்ட். சரிங்களா, ஜாதி மத இன மொழி அடிப்படையில் ஒரு இந்தியன் மற்றொரு இந்தியனை பாகுபாடு கருதல் கூடாது அப்படின்னு சொல்லுது. சரிங்களா, அதுக்கான விதி என்ன 15வது விதி எண். சரிங்களா, அடுத்து ஆர்டிகல் நம்பர் 16 பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் த ஃபீல்ட் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ்சியில் அல்லது யூபிஎஸ்சியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா சரிங்களா அதில் அனைத்து பிரிவினருக்கான இடஒதுக்கீடானது இதில் வழங்கப்படுது, ஆப்பர்ச்சுனிட்டியானது வழங்கப்படுது. குறிப்பாக 16(4) அப்படிங்கிற சப்டிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசி. சரிங்களா, 27% இருக்குது. மத்திய அரசினுடைய இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்கு 27%. இது எதை பேஸ் பண்ணிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டல் கேஸை பேஸ் பண்ணிக்குது. மண்டல் வழக்கை பேஸ் பண்ணி தான் இந்த இடஒதுக்கீடானது 16வது விதியின் கீழே 4வது சப்டிஷனில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 17 விதி எண் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி.
அன்டச்சபிலிட்டி தீண்டாமை ஒழித்தல் பற்றி குறிப்பிடுகிறது. அதே போல் த டேர்ம் அன்டச்சபிலிட்டி இஸ் நாட் ப்ரெசென்ட் இன் த கான்ஸ்டியூஷன். சரிங்களா, அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற வேர்டு அல்லது தீண்டாமை அப்படிங்கிற வேர்டு அரசியலமைப்பில் கிடையாது. சரிங்களா, அதே போல் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1955 1955 வரக்கூடிய தீண்டாமை ஒழிப்பு சட்டம் சரிங்களா உருவாக்கப்படுது. எதனோட அடிப்படையில் அப்படின்னா இந்த 14வது அடிப்படையில். சரிங்களா, தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 1955 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. சரிங்களா, அதை தொடர்ந்து இந்த சட்டமானது இந்த விதியானது 1955 வரக்கூடிய இந்த விதியானது பிற்காலத்தில் PCR ஆக்ட் அப்படின்னு மாறுது. எப்போ அப்படின்னா 1976 மாறுது. சரிங்களா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு மாறுது 1976. சரிங்களா, தொடர்ந்து SC ST அட்ரோசிட்டிஸ் ஆக்ட்னு 1989 மாற்றப்படுது. அதே போல் இந்த PCRக்கான அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்திங்கன்னா 2015 கொண்டு வராங்க. சரிங்களா, இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை SC ST மக்களுக்கு நீங்கள் துன்புறுத்தல் கொடுத்தீங்க அப்படின்னா யார் துன்புறுத்தல் தராங்களோ அந்த நபர்களுக்கான ஃபைன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட்டாக 85,000 மேக்ஸிமம் அமௌண்ட்டாக 8.25 lakhs வரைக்கும் இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. இதுதான் இது தொடர்புடைய சட்டங்கள் 1955 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆக்ட், அதே போல் PCR ஆக்ட் 1976, அதே போல் SC ST அட்ரோசிட்டிஸ் ஆக்ட் 1989, அதே போல் PCR அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015. சரிங்களா, இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற சரிங்களா டிவிஷன்ஸில் உரிமைகளில் கடைசி ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 18. சரிங்களா, அது என்ன சொல்லுது அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுது. பதவி மற்றும் பட்டங்களை ஒழித்தல் அப்படின்னு சொல்லுது. அது குறிப்பாக சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஷேல் நாட் அக்செப்ட் த டைட்டில் ஃப்ரம் ஃபாரின் ஸ்டேட். வெளிநாட்டில் வரக்கூடிய பட்டங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுது. சரிங்களா, அதே போல் எஜுகேஷன் மற்றும் மிலிட்டரி. சரிங்களா, கல்வி மற்றும் இராணுவ பட்டங்களை தவிர்த்து மற்ற பட்டங்களை அல்லது இந்திய அரசாங்கம் வழங்கக்கூடிய பட்டங்களை பயன்படுத்த தடைன்னு சொல்லுது. சரிங்களா, அதில் இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னா போன்ற விருதுகளானது வழங்கப்படுது. சரிங்களா, 1954 தான் முதல் முறையாக பாரத் ரத்னா அப்படிங்கிற விருதானது வழங்கப்படுது. சரிங்களா, 1954 சரிங்களா 3 நபர்கள் பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னா அப்படிங்கிற அவார்டு வாங்குறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா CV ராமன் அப்படிங்கிற பர்சன், செகண்ட் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் டாக்டர் ராதாகிருஷ்ணன், தேர்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா ராஜாஜி. இந்த 3 பேருமே தமிழகத்தை சார்ந்த நபர்கள். சரிங்களா, அதுக்கடுத்து சில இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா 1955 ஜவஹர்லால் நேரு வாங்கியிருப்பார் பாரத் ரத்னா. சரிங்களா, அதே போல் 1971 இந்திரா காந்தி வாங்கியிருப்பாங்க. 1976 தமிழ்நாட்டை சார்ந்த காமராஜர் வாங்கியிருப்பார். 1980 தெரசா வாங்கியிருப்பாங்க, மதர் தெரசா வாங்கியிருப்பாங்க. 1997 APJ அப்துல் கலாம் வாங்கியிருப்பார். 2014 சச்சின் டெண்டுல்கர் வாங்கியிருப்பார். 2015 அடல் பிஹாரி வாஜ்பாய் வாங்கியிருப்பார். அண்ட் தென் லாஸ்ட்டாக 2019 பிரணாப் முகர்ஜி வாங்கியிருப்பார். சரிங்களா, இந்த விருதுகளானது 18வது விதியை பயன்படுத்தி தான் வழங்கப்படுது இந்திய அரசாங்கத்தால். சரிங்களா, இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம். சரிங்களா, அடிப்படை உரிமைகளில் வரக்கூடிய 2வது உரிமை பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமைகள் அல்லது ரைட் டு ஃப்ரீடம். அதுக்கான ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 19 to 22 19 முதல் 22 வரை. சரிங்களா, அதில் விதியின் 19 என்ன நம்ம சொல்லுதுங்க. ஃப்ரம் 19 என்ன சொல்லுது அப்படின்னா இட் ப்ரொவைட் 6 types ஆஃப் ஃப்ரீடம் ரைட்ஸ். 6 வகையான சுதந்திர உரிமைகள் பற்றி குறிப்பிடுது. சரிங்களா, அந்த 6 வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சரிங்களா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். சரிங்களா, பேச உரிமை உண்டு. சரிங்களா, பொதுமக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தங்களுக்கான பேச்சுரிமையில் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஆனால் இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி ஃபார் சரிங்களா ஸ்பீச் அகெயின்ஸ்ட் சோவர்னிட்டி. இதை சொல்லக்கூடிய ஆக்ட் ஆர் அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1963 வரக்கூடிய 16th அமெண்ட்மெண்ட், 1963 வரக்கூடிய 16வது திருத்தம் என்ன தெரியுமா சொல்லுதுங்க, இந்திய அரசனுடைய இறையாண்மைக்கு எதிராக பேச தடை அப்படின்னு சொல்லுது. பேச்சுரிமை பொதுமக்களுக்கு அல்லது இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்டால் கூட இந்தியாவில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேச தடை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ். சரிங்களா, பொதுமக்கள் ஆயுதமின்றி கூடும் உரிமை உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டு ஃபார்ம் அசோசியேஷன், சங்கங்கள் மற்றும் அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய உரிமையானது. தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டு ஃபார்ம் அசோசியேஷன், சங்கங்கள் மற்றும் அமைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளும் உரிமையானது மக்களுக்கு வழங்கப்படுது. சரிங்களா, தென் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா மூவ் பீஸ்ஃபுல்லி ஆர் மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் இந்தியா, இந்தியா முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் சென்று வரும் உரிமையானது இந்திய மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. சரிங்களா, அதே போல் 5வது பார்த்தீங்கன்னா டு செட்டில் எனிவேர் இன் இந்தியா, இந்தியாவின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் எங்கு வேண்டுமானாலும் சரிங்களா வாழக்கூடிய உரிமை ரெசிடென்ஸ் உரிமையானது மக்களுக்கு வழங்கப்படுது. தென் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன், இந்தியாவில் ஒரு குடிமகன் எந்த தொழிலை விரும்பினா மேற்கொள்ளலாம், அதற்கான உரிமையும் இதெல்லாம் வழங்கப்படுது. இதுதான் அடிப்படையில் இருக்கக்கூடிய 6 வகையான சுதந்திர உரிமைகள். சரிங்களா, ஆனால் இதில் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா 19 D அப்படிங்கிறதும், அதாவது மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் இந்தியா அப்படிங்கிறதுல சரிங்களா ST மக்களுக்கு அது சில கண்டிஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. வடகிழக்கு மாநிலம் இருக்கக்கூடிய ST மக்களுக்கு மட்டும் சில கண்டிஷன்ஸ் விதிக்கப்பட்டிருக்குது. அதே போல் அவங்களுக்கு 19 E டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு சில விதிகளுக்கு மறுக்கப்பட்டிருக்குது. சரிங்களா,
அதுக்கடுத்து இந்த 19 அப்படிங்கிற ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா எப்போ சஸ்பெண்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா பை ஆர்டிகல் 358 மூலமா சரிங்களா தேசிய நெருக்கடி அறிவிக்கப்பட்டால் இன் கேஸ் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி சரிங்களா இந்த 19வது விதியானது ஆட்டோமேட்டிக் சஸ்பெண்ட் ஆகிடும். அந்த நேரத்தில் சரிங்களா தேசிய நெருக்கடி அமல் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒட்டுமொத்தமான 6 உரிமைகளும் உங்களுக்கு சரிங்களா சஸ்பெண்ட் ஆகிடும், செயல்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், செயல்படாத பட்சத்தில் நீங்கள் நீதிமன்றத்தை நாட முடியுமான்னா சரிங்களா நீதிமன்றத்தை நாட இயலாது. சரிங்களா இந்த 19 அப்படிங்கிற விதியானது சரிங்களா எந்த ஒரு எமர்ஜென்சி பீரியட்லையும் சரிங்களா செயல்பாடு இருக்காது. பட் ஒன்லி ஃபார் ஆர்ம்டு ரெபெலியன் எமர்ஜென்சி வந்தால் மட்டும்தான் சரிங்களா. அதாவது உள்நாட்டு கலரும் காரணமாக மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டு தேச நெருக்கடி அறிவிக்கப்பட்டால் மட்டுமே இந்த 19 அப்படிங்கிற விதியான செயல்பாட்டில் இருக்கும். மற்ற எந்த எமர்ஜென்சி பீரியட்லும் இந்த விதியான செயல்பாட்டில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 20 விதி எண் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ் சரிங்களா குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கான பாதுகாப்பு பற்றி குறிப்பிடுகிறது. ஒரு நபர் இந்தியாவில் நீதிமன்றத்தால் குற்றவாளி அறிவிக்கப்பட்ட அப்படிங்கிற அடுத்த நொடியிலிருந்து அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது அரசனுடைய கட்டாய கடமை அப்படின்னு சொல்லுது. சரிங்களா. அதே போல் சுய விருப்பமின்றி சாட்சியாக்கவும் தடை சரிங்களா அந்த நபரை சரிங்களா கட்டாயப்படுத்தி சாட்சியாக்க மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அதே போல் ஷால் நாட் பி பனிஷ்டு மோர் தென் ஒன்ஸ் ஃபார் அஃபென்ஸ் சரிங்களா ஒரு குற்றத்திற்கு ஒரு நபரை ஒரு முறை மட்டுமே தண்டிக்க இயலும் சரிங்களா ப்ரிவென்ஷன் ஆஃப் ஜியோபாடி அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒரு குற்றத்துக்கு ஒரு நபரை 2 முறையும் அல்லது அதற்கு மேற்பட்ட முறைகளில் தண்டனை தரக்கூடாது, ஒரு குற்றத்துக்கு ஒரு முறை மட்டுமே தண்டிக்க இயலும் அப்படிங்கிற செயலும் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா. இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் சரிங்களா தமிழில் தனி மனித உயிர் பாதுகாப்பு சரிங்களா அதை பற்றி குறிப்பிடுது. சரிங்களா. விதி எண் 359 என்ன சொல்லுதுங்க 359 அப்படிங்கிறது 352 கீழே தேசிய நெருக்கடி அறிவிக்கப்பட்டால் சரிங்களா தேசிய நெருக்கடி அறிவிக்கப்பட்டால் சரிங்களா சஸ்பென்ஷன் ஆஃப் ஆல் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எக்ஸப்ட் 20 and then 21 சரிங்களா 352 கீழே தேசிய நெருக்கடி அறிவிக்கப்பட்டால் விதியின் 359 படி சரிங்களா 20 மற்றும் 21 ஆகிய அடிப்படை உரிமைகளை தவிர மற்ற அனைத்து உரிமைகளும் ரத்தாகும் அப்படின்னு சொல்லுது. சஸ்பென்ஷன் ஆஃப் ஆல் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எக்ஸப்ட் 20 and then ஆர்டிகல் நம்பர் 21 சரிங்களா. இது குறிப்பிடக்கூடிய விதின்னு பார்த்தீங்கன்னா 359 அப்படிங்கிற விதியன் சரிங்களா எதனுடைய அடிப்படையில் எமர்ஜென்சி வரும்னு கேட்டிங்கன்னா 352வது சரிங்களா விதியின் கீழே தேசிய நெருக்கடி அறிவிக்கப்பட்டால் மட்டுமே இது பொருந்தும். சரிங்களா. The next one ஆர்டிகல் நம்பர் 21A சரிங்களா இந்த 21A அப்படிங்கிற ஆர்டிகல் 1950 இந்திய அரசமைப்பு சட்டம் செயல்பாட்டுக்கு வந்தப்போ நடைமுறையில் இல்லை, இட் மீன்ஸ் செயல்பாட்டில் இல்லை. இந்த ஆர்டிகல் ஆனது சரிங்களா 2002 86வது அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்படுது. விதி எண் 21A அப்படிங்கிற ஆர்டிகல். இது என்ன சொல்லுது அப்படின்னா சரிங்களா கம்பல்சரி எஜுகேஷன் 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான கட்டாய கல்வி பற்றி தெரிவிக்குது. சரிங்களா. அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 சரிங்களா இலவச மற்றும் கட்டாய கல்வி 2009 சட்டத்தின் கீழ் சரிங்களா குழந்தைகளுக்கு 6 முதல் 14 வயதுப்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாயமாக என்ன பண்ண அரசாங்கம் டிபிஎஸ்பி மூலமாக கல்விகளை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா. அதே போல் இந்த சட்டமான செயல்பாட்டுக்கு வந்த நாள் பார்த்தீங்கன்னா April 1, 2010 சரிங்களா அந்த தேதியில் தான் இச்சட்டமான செயல்பாட்டுக்கு வருது. அதே போல் சரிங்களா தமிழ்நாடு ஆர்டிஇ ஆக்ட் பார்த்தீங்கன்னா 2011 தமிழ்நாடு இலவச கல்வி உரிமை சட்டம் பார்த்தீங்கன்னா 2011 இயற்றப்படுது. சரிங்களா. அதே போல் ஆர்டிகல் நம்பர் 22 விதி எண் 22 என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் சரிங்களா ஒரு நபரை இந்தியாவில் அரெஸ்ட் பண்ண அப்படின்னா அந்த நபருக்கான அரெஸ்ட் வாரண்ட் அல்லது அந்த நபருக்கான ஏன் கைது பண்ணணும் அப்படிங்கிற காரணம் தெரிவிக்கணும். சரிங்களா. தெரிவித்தா மட்டும்தான் சரிங்களா அரெஸ்ட் பண்ண முடியும். அதே போல் சரிங்களா காரணமின்றி எந்த ஒரு நபரையும் இந்தியாவில் கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. காரணமின்றி கைது செய்தலை தடை செய்கிறது 22வது விதியின் கீழ். சரிங்களா. அதே போல் எந்த நபரை அரெஸ்ட் பண்ணாலும் சரி வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்களை கோர்ட்டில் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா. சப்போஸ் காரணம் தெரிவிக்காத பட்சத்தில் டிடென்ஷன் ஆக்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா தடுப்பு காவல் சட்டங்களை பேஸ் பண்ணி சரிங்களா அந்த நபரை சரிங்களா தடுப்பு காவல் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 22 வரக்கூடிய சப்டிவிஷன் 2 என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸப்ஷன் ஃபார் டிடென்ஷன் சரிங்களா டிடென்ஷன் கீழ் கைது செய்யப்படும் நபர்களுக்கான விதிவிலக்கு பற்றி குறிப்பிடுகிறது. சரிங்களா. டிடென்ஷன் மீன்ஸ் சரிங்களா குறிப்பிட்ட நபர்களில் தற்காலிகமாக தடுப்பு காவல் வைக்கக்கூடிய செயல்பாடு தான் டிடென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. சரிங்க சார் இந்த டிடென்ஷன்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தி ஒரு நபரை எவ்வளவு காலம் சரிங்களா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கலாம்னு கேட்டால் 3 மாத காலம் வைக்கலாம். சரிங்களா. 3 மாத காலத்துக்கும் மேலே ஒரு நபரை சரிங்களா தடுப்பு காவல் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா நீதிமன்றத்தின் அனுமதி கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க.
சரிங்களா. அதே போல் இது வரைக்கும் இந்தியாவில் டிடென்ஷன் ஆக்ட் மொத்தம் 8 இயற்றப்பட்டிருக்குது. 8 தடுப்பு காவல் சட்டங்கள் இது வரைக்கும் இயற்றப்பட்டிருக்குது. சரிங்களா. அந்த 8 சட்டங்களில் தற்பொழுது 4 மட்டும் செயல்பாட்டில் இருக்குது. மற்ற 4ம் அபாலிஷ் பண்ணப்பட்டது, நீக்கப்பட்டது. சரிங்களா. அந்த 8ல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரிங்களா PDA சரிங்களா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் தடுப்பு காவல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1980, நீக்கப்பட்ட ஆண்டு 1969. சரிங்களா. அபாலிஷ்ட் இன் 1969. சரிங்களா. தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மிசா ஆக்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், தமிழில் பேர் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் பேர். சரிங்களா. இயற்றப்பட்ட ஆண்டு 1971, நீக்கப்பட்ட ஆண்டு 1978. சரிங்களா. இச்சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி கொண்டு வருவாங்க 71ல். சரிங்களா. அதே போல் 1978ல் மொரார்ஜி தேசாய் சட்டத்தை நீக்கியிருப்பார், அபாலிஷ் பண்ணியிருப்பார். சரிங்களா. தென் தேர்ட் ஒன் காஃபி பசா ஆக்ட் 1974, தற்காலிகமாக இது தற்போது இது செயல்பாட்டில் இருக்குது. காஃபி பசா மீன்ஸ் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸ். சரிங்களா. தமிழ் இது பேர் அந்நிய செலாவணி சட்டம், இது தற்போதும் செயல்பாட்டில் இருக்குது. சரிங்களா. அதுக்கடுத்து NSA ஆக்ட் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட், தமிழ் அது பேர் தேசிய பாதுகாப்பு சட்டம், இயற்றப்பட்ட ஆண்டு 1980, தற்போதும் இச்சட்டமான செயல்பாட்டில் இருக்குது. சரிங்களா. அதுக்கடுத்து PBM SECA இயற்றப்பட்ட ஆண்டு 1980. PBM SCCA ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங் சப்ளைஸ் ஆஃப் எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட். சரிங்களா. கள்ளச்சந்தை தடுப்பு சட்டம், கள்ளச்சந்தை விநியோக தடுப்பு சட்டம் பேர் தமிழ். சரிங்களா. இயற்றப்பட்ட ஆண்டு 1980, இது தற்போதும் செயல்பாட்டில் இருக்குது. சரிங்களா. அதுக்கடுத்து தடா ஆக்ட் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி டிஸ்டர்ப்டிவ் ஆக்ட் அப்படிங்கிறது இயற்றப்பட்ட ஆண்டு 1985, நீக்கப்பட்ட ஆண்டு 1995. சரிங்களா. அதுக்கடுத்து PIT NDPSA ப்ரிவென்ஷன் ஆஃப் இல்லிக் நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட், இயற்றப்பட்ட ஆண்டு 1988, நீக்கப்பட்ட ஆண்டு செயல்பாட்டில் இருக்குது. சரிங்களா. இச்சட்டமான தற்பொழுதும் செயல்பாட்டில் இருக்குது. சரிங்களா. இப்போ தமிழில் போதைப்பொருள் தடுப்பு சட்டம் ப்ரிவென்ஷன் ஆஃப் இல்லிக் நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட். சரிங்களா. தென் லாஸ்ட் ஒன் பொட்டா ஆக்ட். சரிங்களா. ப்ரொடெக்ஷன் ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி. சரிங்களா. 2002 ஏற்றாங்க, 2004 சட்டமானது நீக்கப்பட்டது. இந்த 8 தான் இந்தியாவில் ஏற்றப்பட்ட தடுப்பு காவல் சட்டங்கள். இதில் 4 மட்டும் செயல்பாட்டில் இருக்குது, மீதி 4 செயல்பாட்டை இழந்தது. சரிங்களா. இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அடிப்படை உரிமையில் வரக்கூடிய 3வது உரிமையான ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை பார்க்க போகிறோம். சரிங்களா. அதுக்கான விதிகள் பார்த்தீங்கன்னா 2 விதிகள் தான், 23 and then 24 அப்படிங்கிற விதிகள். சரிங்களா. 23 பார்ப்போம். ப்ராஹிபிஷன் ஆஃப் ஃபோர்ஸ்ட் லேபர்ஸ். விதி எண் 23 என்ன சொல்லுது அப்படின்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் ஃபோர்ஸ்ட் லேபர்ஸ், அதாவது கொத்தடிமைக்கு தடை அப்படின்னு சொல்லுது. கொத்தடிமைக்கு தடை விதிக்கிறது 23வது விதியின் கீழே. சரிங்களா. அதுக்கான ஆக்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்ட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் 1976. சரிங்களா. 1976 ஒரு சட்டம் வருது. அச்சட்டமானது கொத்தடிமைக்கு தடை விதிக்கிறது அல்லது கொத்தடிமை ஒழிப்பு சட்டம், இயற்றப்பட்ட ஆண்டு 1976. சரிங்களா. தென் ஆர்டிகல் நம்பர் 24 ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ். சரிங்களா. குழந்தைகளை தொழிலகங்களில் பணியமர்த்த தடை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதுக்கான ஆக்ட் இருக்குது சைல்டு லேபர் அபாலிஷன் ஆக்ட், அதாவது குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம், இயற்றப்பட்ட ஆண்டு 1986. அதே போல் சைல்டு லேபர் ரெகுலேஷன்ஸ். சரிங்களா. இயற்றப்பட்ட ஆண்டு 1987. தமிழில் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு கொள்கை. சரிங்களா. ரெகுலேஷன்ஸ் மீன்ஸ் இந்த இடத்துல குறிப்பிடுறது கொள்கை, இயற்றப்பட்ட ஆண்டு 1987, ஆனால் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1986. இந்த 2 விதிகள் தான் அடிப்படை உரிமையில் வரக்கூடிய சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றி சொல்லக்கூடிய விதி எண். சரிங்களா. த நெக்ஸ்ட் ஒன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்ம பார்க்கக்கூடிய 4வது உரிமை பார்த்தீங்கன்னா ரைட் டு ரிலிஜியஸ், சமய உரிமை, சமயம் தொடர்பான உரிமைகள். 25 முதல் 28 வரையிலான விதியன்கள் அதில் அடக்கப்பட்டிருக்குது. சரிங்களா. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 25. அது என்ன சொல்லுது அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலிஜியன். சரிங்களா. எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றக்கூடிய உரிமைகளை பொதுமக்களுக்கு சரிங்களா சட்டமானது வழங்குகிறது, அதான் சொல்லுது. சரிங்களா. அதே போல் ஆர்டிகல் நம்பர் 26 என்ன சொல்லுது அப்படின்னா ரைட் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் மெயின்டைன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரிங்களா. மத நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமையை சரிங்களா அந்த நபர்களுக்கு வழங்குறாங்க. சரிங்களா. அதே போல் ஆர்டிகல் நம்பர் 27 நோ பர்சன் ஷால் பி கம்பல்ட் டு பே எனி டாக்ஸஸ் ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் எனி பர்டிகுலர் ரிலிஜியன். சரிங்களா. மத செலவினத்துக்கு விதிவிலக்கு தராங்க. எதில் அப்படின்னா வரிக்கு. சரிங்களா. மத செலவினத்துக்கு வரிக்கு மட்டும் விதிவிலக்கு வழங்கப்படுகிறது. எந்த விதியின் மூலமாக பார்த்தீங்கன்னா 27வது விதியின் கீழே. சரிங்களா. நீங்கள் ஸ்கூல்ஸோ காலேஜோ கட்டுறப்ப அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதே போல் ஆர்டிகல் நம்பர் 28 அது என்ன சொல்லுது அப்படின்னா நோ ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஷால் பி ப்ரொவைடட் இன் எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரிங்களா. கல்வி நிறுவனங்களில் மத போதனைக்கு தடை அப்படின்னு சொல்லுது. இஸ்லாம் கல்லூரியில் இந்துக்களும் படிப்பாங்க, கிறிஸ்தவர்களும் படிப்பாங்க. அந்த மாதிரி இடங்களில் சரிங்களா
இஸ்லாம் சமயத்தை பற்றின கருத்துக்களை பரப்பக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது, அல்லது கிறிஸ்துவ கல்லூரிகளில் பள்ளிகளில் கிறிஸ்துவ மதத்துக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தரக்கூடாது, பொதுமக்களை தரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது எந்த கல்லூரி இருந்தாலும் சரி அந்த மதம் சார்ந்த சரிங்களா போதனைகளை மக்களுக்கு அல்லது மாணவர்களுக்கு தரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் 28 அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த விதிகள் தான் சரிங்களா ரைட் டு ரிலீஜ் வரக்கூடிய விதியன்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கக்கூடிய 5வது உரிமை. சரிங்களா? ரைட் டு மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினருக்கான உரிமைகள். அதுக்கான விதிகள் பார்த்தீங்கன்னா 29 அண்ட் தென் 30. 2 ஆர்டிகல் மட்டும்தான், 29 மற்றும் 30. சரிங்களா? இதில் 29வது விதி என்ன சொல்லுது அப்படின்னா ரைட் டு கன்சர்வ் த டிஸ்டிங்க்ட் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர்ஸ். சரிங்களா? சிறுபான்மையின மக்களுக்கான மொழி, எழுத்து மற்றும் கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்க உரிமை வழங்கப்பட்டிருக்குது. சரி, அந்த வேர்டு மைனாரிட்டிஸ் அப்படிங்க என்ன மீன் பண்ணுது அப்படின்னா இந்தியாவில் சரிங்களா மெஜாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் தான். இந்துக்கள் அல்லாத யாராயினும் அல்லது இந்தியாவில் 51% சரிங்களா சரிங்களா பெருமக்களுக்கு குறைவாக இருக்கக்கூடிய இனங்கள். சரிங்களா? இந்துஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கிறாங்க. சரிங்களா? அதை தாண்டி 51% மக்கள் சரிங்களா அந்த ரீஜன்ஸில் இல்லை அப்படின்னா அவங்க தான் மைனாரிட்டிஸ் அப்படின்னு அரசாங்கம் குறிப்பிடுது. சரிங்களா? இட் மீன்ஸ் இந்தியாவில் இந்துக்கள் அல்லாத யாராயினும் சிறுபான்மையினர், முஸ்லீம் சிறுபான்மையினர், கிறிஸ்டின் சிறுபான்மையினர், சரிங்களா ஜெயினிசம் சிறுபான்மையினர், புத்திசம் சிறுபான்மையினர், சரிங்களா அப்படிப்பட்ட மக்களுக்கான மொழி, கலாச்சாரம், எழுத்து போன்றவற்றை பாதுகாக்க சரிங்களா அரசியலமைப்பில் உரிமை வழங்கப்பட்டிருக்குது. அந்த விதியம் தான் 29 அப்படிங்கிறது. சரிங்களா? அதே போல் 30வது விதி ஆர்டிகல் நம்பர் 30 என்ன சொல்லுது அப்படின்னா தே கேன் அட்மினிஸ்ட்ரேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரிங்களா? அந்த சிறுபான்மையின மக்கள் சரிங்களா கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ஆக்சுவலாக தற்போது செயல்பாட்டில் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸின் கீழே அது கிடையாது. சரிங்களா? 300A அப்படிங்கிற விதியின் கீழே சரிங்களா அது சேர்க்கப்பட்டிருக்குது. சரிங்களா? அது நீக்கப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1978/44 அமெண்ட்மெண்ட். சரிங்களா? அதுக்கடுத்து ஆர்டிகல் நம்பர் 31A இது எப்போ சேர்க்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சரிங்களா 1951/1 அமெண்ட்மெண்ட் 1951 முதலாவது சட்டத்தின் மூலயமா இந்த 31A அப்படிங்கிற விதியான சேர்க்கப்பட்டது. அது என்ன சொல்லுது அப்படின்னா அக்விசிஷன் ஆஃப் லேண்ட். சரிங்களா? சரிங்களா அபகரிப்பு நிலம் கையகப்படுத்தல் அதை பற்றி சொல்லுது. சரிங்களா? 1951/1 அமெண்ட்மெண்ட் வரக்கூடிய இந்த 31A அப்படிங்கிற விதியான என்ன சொல்லுது அப்படின்னா அக்விசிஷன் ஆஃப் லேண்ட். சரிங்களா நிலத்தை கையகப்படுத்தல் அப்படிங்கிறத பற்றி குறிப்பிடுது. சரிங்களா? அதுக்கடுத்து 31B ஆர்டிகல் 31B அப்படிங்கிறது 1951/1 அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் மீண்டும் சேர்க்கப்பட்டது. சரிங்களா? 1951 முதலாவது சட்டத்தின் கீழே இந்த விதியானது சேர்க்கப்படுது. இது என்ன சொல்லுது அப்படின்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் நில சீர்திருத்தம் பற்றி குறிப்பிடுது. சரிங்களா? தென் லாஸ்ட் ஒன் 31C ஆர்டிகல் 31C எப்போ சேர்க்கப்படுன்னு கேட்டிங்கன்னா 1971/25 அமெண்ட்மெண்ட் 1971 25வது சட்டத்தின் கீழ் தான் இந்த விதியானது சேர்க்கப்பட்டது. இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டிபிஎஸ்பி. சரிங்களா? அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளை செயல்படுத்தல் பற்றி குறிப்பிடுகிறது 31C அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 6வது அடிப்படை இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ், அரசமைப்புக்கு தீர்வுக்கான உரிமைகள். அதற்கான விதின்னு பார்த்தீங்கன்னா 32 ஒரே ஒரு விதியன் தான் 32வது விதியின் கீழ். சரிங்களா? ஸோ இன் கேஸ் ஆஃப் வயலேஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் மீறும் பட்சத்தில் அல்லது உனக்கு பாதிக்கப்படும் பட்சத்தில் சரிங்களா இந்திய குடிமக்களுக்கு 2 ஆப்ஷன் வழங்குது இந்த 32வது விதி. என்ன சொல்லுது அப்படின்னா 226வது விதியின் கீழே ஹைகோர்ட்டை நாடலாம். சரிங்களா? அடிப்படை உரிமைகள் மீறும் பட்சத்திலோ அல்லது செயல்படாமல் இருக்கும் பட்சத்திலோ இந்திய குடிமக்களாகிய நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா உயர்நீதிமன்றத்தை நாடலாம். எந்த விதியின் கீழ்னா அப்படின்னா 226வது விதியின் கீழே. சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா 32வது விதியின் கீழே சுப்ரீம் கோர்ட்டை நாடலாம், உச்சநீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கொட்டேஷன் தரார். ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசமைப்பினுடைய இதயம் மற்றும் ஆன்மா போன்றது 32வது விதியின் கீழ் அப்படின்னு சொல்கிறார். 32வது விதி அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அதே போல் இந்த 32வது விதியை பயன்படுத்தி 5 வகையான ரிட்ஸ் WRITS ரிட்ஸ் அப்படிங்கிறத தமிழில் நீதிப்பரணைகள். சரிங்களா? 32வது விதியை பயன்படுத்தி 5 வகையான நீதிப்பரணைகளை நீதிமன்றம் பிறப்பிக்கும், உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கலாம் அல்லது உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்களா? இந்த ரிட்ஸ் அப்படிங்கிறது இட் வாஸ் ட்ரான் ஃப்ரம் UK கான்ஸ்டியூஷன். நீதிப்பரணைகள் அப்படிங்கிறது இங்கிலாந்து பெறப்பட்ட ஒரு முறை. சரிங்களா? இந்த 5 வகையான ரிட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சரிங்களா ஹேபியஸ் கார்பஸ். சரிங்களா? ஆட்கொணர் நீதிப்பேரணை அப்படிங்கிறது. தென் செகண்ட் ஒன் சரிங்களா மந்தாமஸ் செயலுறுத்தும் நீதிப்பேரணை அப்படிங்கிறது. தென் தேர்ட் ஒன் சரிங்களா ப்ராஹிபிஷன் தடையுறுத்தும் நீதிப்பேரணை அப்படிங்கிறது. தென் ஃபோர்த் ஒன் செட்டியோட்டரி நெறிமுறைப்படுத்தும் நீதிப்பேரணை. தென் லாஸ்ட் ஒன் சரிங்களா குவாரண்டோ அப்படிங்கிறது தகுதி உறுத்தும் நீதிப்பேரணை. சரிங்களா? இந்த 5 நீதிப்பேரணைகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று ஹைகோர்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் சரிங்களா இதனை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
சரிங்களா. இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஆர்டிகல் நம்பர் 33. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இட் கேன் பி மாடிஃபைட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு சுப்ரீம் கமாண்டர்ஸ். சரிங்களா, மாடிஃபை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு சுப்ரீம் கமாண்டர்ஸ். சரிங்களா, அதாவது முப்படை வீரர்களுடைய அடிப்படை உரிமைகள் மாற்றம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா, சுப்ரீம் கமாண்டர்ஸ் மீன்ஸ் தரைப்படை தளபதி, விமானப்படை தளபதி அல்லது கடற்படை தளபதி, இப்படிப்பட்ட தளபதியினுடைய அடிப்படை உரிமைகள் சரிங்களா குடிமக்களாக்கி நமக்கு கிடைக்கிறது போல கிடைக்காது, அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதான் அவங்க சொல்கிறாங்க 33வது விதியின் கீழே. சரிங்களா. தென் ஆர்டிகல் 34, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ரைட்ஸ் கன்ஃபர்ம்ட் பை திஸ் பார்ட் வைல் மேட்டர் லா இன் ஃபோர்ஸ் இன் எனி ஏரியா. அதாவது இந்தியாவில் இராணுவ ஆட்சி ஏற்பட்டால் கூட பாராளுமன்றமானது மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் என்ன பண்ணும், கட்டாயம் வழங்கணும் அப்படின்னு சொல்லுது. அதுதான் விதியின் 34 அப்படிங்கிறது. இராணுவ ஆட்சி ஏற்பட்டாலும் குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படாமல் கட்டாயம் வழங்கணும் அப்படின்னு சொல்லுது. சரிங்க. தென் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் விதியின் 35, பார்லிமெண்ட் ஹாஸ் ரைட் டு மாடிஃபை த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரிங்களா, அடிப்படை உரிமைகள் தொடர்பான சரிங்களா மாற்றங்களை பாராளுமன்றம் மட்டுமே கொண்டு வர இயலும். மற்ற எந்த ஒரு தனிநபருக்கும் அதிகாரம் கிடையாது. பிரசிடென்ட்டுக்கோ பிரைம் மினிஸ்டருக்கோ அல்லது மற்ற அதிகாரங்களுக்கு சரிங்களா அதிகாரம் வழங்கப்படவில்லை. மாறாக பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஒட்டுமொத்தமான அமைப்பு தான் என்ன பண்ணுறாங்க, பர்மிஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா, 35வது விதியின் கீழே. சரிங்களா, இதுதான் ஒட்டுமொத்தமான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தொடர்பான ஆர்டிகல்ஸ், கேசஸ், அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் தென் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். சரிங்களா. தேங்க்யூ.